டெல்லியில செருப்படி வாங்கி இருக்கக்கூடிய சங்கி மீடியாக்கள் மௌன சம்பவம்னா சம்பவம், இதுதான் முரட்டு சம்பவம். அங்க போராடக்கூடிய மாணவர்கள் நம்மளோட பிள்ளைக்கு சேர்த்து தான் அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த உணர்வு துளி அளவு கூட இல்லாம இதுலயே ஒரு கேடுகட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த கோடி மீடியாக்கள். எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா பாத்தீங்களா, இது வந்து தேச விரோதிகள் மூலமா நடக்கக்கூடிய போராட்டம். வெளியில இருந்து யாரோ வெளிநாட்டு ஃபண்டு கொடுத்துட்டு இருக்காங்க, யாரோ எங்க இருந்தோ ஃபுட் ஆர்டர் பண்ணி இங்க போராட்டங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேடுகட்ட வெறுப்பு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே வேலையை தான் விவசாயிகள் போராட்டத்திலுமே பண்ணாங்க. வேளாண் மசோதா எதிர்த்து விவசாயிகள் போராடும் போது இந்த விவசாயிகள் காசு வாங்கிட்டு போராட்டம் பண்றாங்க, இதுல வெளிநாட்டு சதி இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எப்படி ஒரு பொய் செய்தி பரப்புனாங்களோ அதான் இன்னைக்குமே பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணா அது தேசத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் சொல்லி இந்த மடை மாற்றக்கூடிய அரசியலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சங்கி ஊடகங்களை தான் இன்னைக்கு மாணவர்கள் வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி அவதூறுகள் பரப்பி செய்தி போட்டுட்டு இருக்காங்களோ அந்த பத்திரிகையாளர்களை, அந்த மீடியாக்களை மாணவர்கள் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க. அவங்க மேல தண்ணியை தெளிச்சு, ஏண்டா காசுக்காக தானே இப்படி பீய திண்டு பொழஞ்சிட்டு இருக்கீங்க, தானே அந்த காசை நீ புறா, நாங்க தரேன்டா அந்த காசை அப்படின்னு சொல்லி அந்த யாரெல்லாம் பொய் செய்தி பரப்புறாங்களோ அவங்கள மாணவர்கள் வெளுத்து வெளுத்து விரட்டி அடிக்கக்கூடிய சம்பவம் இன்னைக்கு டெல்லியில நடக்குது. இதுல ஹைலைட் என்டிடிவி தான். ஏன்னா என்டிடிவியோட நிருபர்கள் எப்படி செய்தி வெளியிடுறாங்கன்னா, போராடக்கூடிய மாணவர்களை அமைதியாக அழைத்து சென்ற போலீஸ் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடுறாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கோபமாயி, ஏமா உனக்கெல்லாம் துளி அளவு மனசாட்சி கிடையாது, இப்படி போராடுறவங்களை அடிச்சு மண்டையை உடைச்சி லத்தியில ஆணியை சொருவி அடிச்சிட்டு இருக்காங்க, அடிச்சு மண்டைகளை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க, பெண்கள் மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க, சில இடங்கள்ல கரண்ட் ஷாக்கு கொடுக்குறாங்க, இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க, அமைதியான முறையில் மாணவர்களை அழைத்து செல்கிறார் சொல்லி இப்படி செய்தி வெளியிடுறீங்களே, நீங்களா மீடியா தானா இல்ல வேற என்னமா அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இன்னைக்கு சரியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்படி வெறுப்ப பரப்பக்கூடிய சங்கிகளுக்கு நம்ம ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம், அங்க உயிரை கொடுத்து போராடுற மாணவர் அவன் ஓம் பிள்ளைக்கும் சேர்ந்து தான் போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் போராடினோம்னா அவன் உடம்புல தெம்பு வேணும். அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் யார் யாரோ வந்து உதவி செய்யறாங்க, இவனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறாங்களே நம்ம அவனுக்கு சாப்பாடு கொடுப்போம், நம்ம அவனுக்கு தண்ணி கொடுப்போம்னு சொல்லி ஆளாளுக்கு வந்து உதவி செய்யறாங்க. ஆனா இப்படி போராடக்கூடிய இந்த மாணவர்களோட உரிமையும் அங்க உதவி செய்யக்கூடியவங்களோட அந்த மனிதாபிமானமும் மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய சங்கிகளுக்கு அது தெரியவே தெரியாது.